வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்கணும்னா தமிழ் சேனல் வந்து தனுஷ் அண்ட் நயன்தாரா இஷ்யூ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, இது ஒரு டாபிக், இதுக்கெல்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. பட் அதில் இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, மக்களை வந்து எப்படி ஏமாற்றிட்டு இருக்காங்க, இதில் நம்மளை ஒரு டூலாக யூஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி இருந்தது. அதுக்காக தான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம அண்ணன் இன்னும் டீட்டெயிலிங்காக சொல்லுவார். ஸோ அதில் நமக்கு நிறைய விஷயம் இன்னும் தெரிய வரும்ன்றதால் நம்மளை எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க, அங்கே நடக்கிற விஷயங்கள் ஏதாவது உண்மையா பொய்யா அப்படின்னு ஒன்று இருக்கும். அது போக அது நம்ம தெரியாமல் சில கூட்டம் வந்து இப்படி நின்றுட்டு அது ஒரு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி, அதை பற்றி பேசலான்றதுக்கு தான். ஏன்னா அதில் வந்து இந்த டாக்குமெண்ட்டுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்கன்ற மாதிரியே அவங்க டோன் அவங்க பேச்செல்லாம் இருந்ததுனாலே சரி பேசுவோன்றது தான். அது இல்லாமல் தமிழை ப்ரோ பேசுறதுனாலே இது எடுக்கலான்னு எனக்கு தோணுச்சு. ஓகே, வாங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். தமிழக நண்பர்களுக்கும் வணக்கம். நயன்தாரா தனுஷ் அவனோட அந்த இஷ்யூ போயிட்டு இருந்தது இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா நயன்தாரா அவர்கள் தனுஷ் அவர்களுக்கு எதிராக ஒரு 3 பக்கத்தில் ஒரு லெட்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த லெட்டரில் ஒரு மனுஷனை ஒருத்தங்க பிளான் பண்ணி காலி பண்ணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா எந்த அளவுக்கு இறங்கி அவங்களை மோசமாக விமர்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அந்த லெட்டரில் நயன்தாரா அவர்கள் விமர்சிச்சிருந்தாங்க. பிரச்சனை என்ன அப்படின்றது நல்லாவே தெரியும். நயன்தாரா அவங்களோட கல்யாண ஆல்பத்தை நெட்ஃபிளிக்ஸ் வித்துருந்தாங்க. அப்படி விற்கும்போது நானும் விக்னேஷ் காதலிச்சது 400 தான் திரைப்படத்துல தான். ஸோ அதனால இந்த 400 தான் திரைப்படத்துல ஒரு சில கிளிப்புகளும் அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்ல மொபைல்ல எடுத்த ஒரு சில வீடியோக்களும் அந்த படத்துல எழுதப்பட்ட ஒரு சில பாடல் வரிகளையும் நாங்க பயன்படுத்தினோம் அப்படின்னு சொல்லி நயன்தாரா அவர்கள் கேட்டிருந்தாங்க. அதுக்கு அந்த படத்தோட தயாரிப்பாளர் தனுஷ் அவர்கள் அனுமதி கொடுக்கல, என்னோட அனுமதி இல்லாம நீங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தனுஷ் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. நீ நாடா சொல்றது நான் நாடா கேட்கறது அப்படின்னு நான் அப்படிதான் பயன்படுத்துவேன் அப்படின்ற மாதிரி அந்த நெட்ஃபிளிக்ஸ் கொடுத்த அந்த கல்யாண ஆல்பம் இருக்கு இல்லையா, அந்த ஆல்பத்தோட ட்ரெய்லர்ல அந்த படத்துல இருந்து ஒரு சில கிளிப்ஸ், அதாவது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து ஒரு சில கிளிப்ஸ் எடுத்து பயன்படுத்தினாங்க. அதுக்கு தனுஷ் அவர்கள் அவரோட சைட்ல இருந்து ஒரு வக்கீல் நோட்டீஸ் அமைச்சிருந்தாரு. செட்ல இருக்கிற யாருக்குமே வந்து we were in a relationshipன்றதே வந்து லாஸ்ட் ஸ்கெடியூல் வரைக்கும் தெரியாது. இந்த மாதிரி நீங்க என்னோட அனுமதி எல்லாம் பயன்படுத்துறீங்க, அதை 24 மணி நேரத்துல நீங்க எடுக்கணும், அப்படி இல்லைன்னா நீங்க அதுக்காக 10 கோடி ரூபாய் நஷ்டஈடு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நோட்டீஸ் அமைச்சிருந்தாரு. அதுல பார்த்து பொங்கி எழுந்த நயன்தாரா அவர்கள் தான் 3 பக்கத்துக்கு ஒரு லெட்டர், ஒரு பிரஸ் ரிலீஸ் ஒன்று கொடுத்திருக்காங்க. அந்த 3 பக்கம் மொத்தமே பாத்தீங்கன்னா ஒரு தனி மனித ஒரு வன்ம தாக்குதலா இருந்து, அதாவது நீ தரல இப்போ இமேஜ் நான் எப்படி காலி பண்ற பாரு, இந்த கொலையாடி சண்டையில வந்துட்டு 2 பொம்பளைங்க சண்டை போடுவாங்களா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதாடி அப்படின்ற மாதிரி சண்டை போடுவாங்க. கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்து நயன்தாரா அவர்கள் பண்ணது எப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு பர்சனா தான் அவங்க வந்து அந்த லெட்டர்லயே எழுதிருந்தாங்க. அதுல இந்த ஒரு வடிவேல் சார் காமெடியில ஒரு பாப்பான்னு சொல்லுவாங்களே, நான் சொன்ன ஜட்ஜு நம்புவார் அப்படின்னு, கிட்டத்தட்ட அந்த மாதிரி அவங்க சொல்றது எல்லாமே உண்மைன்ற மாதிரியும் அவங்க சொல்றத அப்படியே மக்கள் நம்புவாங்க அப்படின்ற மாதிரி அந்த 3 பக்கத்துக்கு பயங்கரமா அந்த லெட்டர் ஆரம்பிக்கும் போது டைரக்டா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மிஸ்டர் தனுஷ் கே ராஜா அப்படின்னு போட்டாங்க. சரி, ஓகே, அதாவது பரவாயில்ல. ஆனா அது கீழே சன் ஆஃப் கஸ்தூரி ராஜா, பிரதர் ஆஃப் செல்வராகவன் அப்படின்னு போட்டு அதை தொடர்ந்து அவங்க என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னா, உங்கள் தந்தை திரு கஸ்தூரி ராஜா உறுதுணையோடு உங்கள் அண்ணன் திரு கே செல்வராகவன் இயக்கத்தில் திரைத்துறைக்கு வந்து பிரபலமான நடிகராக மாறியிருக்கும் நீங்கள் நிச்சயம் இதனை புரிந்து கொள்ள வேண்டும். சினிமா பின்பலம் எதுவும் இல்லாமல் தனி ஒரு பெண்ணாக சவால்கள் நிறைந்த இத்திரைத்துறைக்கு வந்து கடின உழைப்பாலும் நேர்மையான அர்ப்பணிப்பாலும் இன்றைய நிலையை அடைந்திருக்கிறேன். நேர்மையான எனது பயணத்தை என் மீது அன்பு செலுத்தும் எனது ரசிகர்களும் திரைத்துறையினரும் நன்றாகவே அறிவார்கள். அதாவது இவங்க என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா, உங்க அப்பாவும் மனனோட துணையார் தான் இந்த சினிமாலேயே வாழ்ந்துட்டு இருக்கிற, உங்க அப்பாவும் மனனும் இல்லைன்னா நீ இந்த சினிமால ஒண்ணுமே கிடையாது, நீ வேஸ்ட் அப்படின்றத மீன் பண்ற விதமா தான் அவங்க அந்த ஆரம்பத்துல அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு புரியல, இந்த அப்பா அண்ணனோட சினிமா துறையில வந்து அந்த நேஷனல் அவார்டு கொடுத்துருவாங்க, அது ஒரு 2 தடவை சிறந்த நடிப்புக்காக. அதே மாதிரி இந்த ஹிந்தியில கூப்பிட்டு இந்த ராஞ்சன் இந்த சமிதா மாதிரி திரைப்படம் கொடுத்தது, அதுக்கப்புறம் இந்த ஹாலிவுட் நான் என்ன தனுஷரோட திறமையால தான் இந்த வாய்ப்பெல்லாம் அவர் கிடைச்சதுன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது அவர் வந்துட்டு அவங்க அப்பா வந்து கஸ்தூரி ராஜா, அவங்க அண்ணன் செல்வராகவன்றனாலதான் இந்த நேஷனல் அவார்டு, இந்த ஹிந்தி பட சான்ஸ், இந்த ஹாலிவுட் சான்ஸ் கிடைச்சது போல. அப்படி பார்த்தா இந்த தமிழ் சினிமால இந்த சினிமா பேக்ரவுண்டோட வந்து எத்தனையோ ஹீரோக்கள் இருக்காங்க. ஏன் சூர்யா, கார்த்தி, ஜெயம் ரவி, ஜீவா, இப்படி எல்லாரும் கூட இவங்க யாருமே ஹாலிவுட்லாம் போய் நடிக்கலையே, அவங்களாம் அந்த வாய்ப்பே கிடைக்கலையே. ஸோ தனுஷ் அவர்கள் நல்லா நடிச்சு ஒரு நல்ல நடிகர் பேர் எடுத்ததுனால ஒரு ஹாலிவுட் வாய்ப்புலாம் கிடைச்சது. இந்த லூசுத்தனமா எப்படிதான் நீங்களா பேசுறீங்கன்னு தெரியல. என்னமோ நீங்க மட்டும் தான் தமிழ் சினிமால கடுமையா உழைச்சு அர்ப்பணிப்போட பெரிய ஆக்ட்ரஸ் ஆனா மாதிரியும், மத்தவங்க வந்து பிறக்கும் போது அப்படியே பெரிய அந்த ஸ்டார் அந்தஸ்தோட பிறந்த மாதிரி எதுக்குதான் அப்படி பேசுறேன்னு தெரியல. இந்த தனுஷ் கே ராஜா, சன் ஆஃப் கஸ்தூரி ராஜா, பிரதர் ஆஃப் செல்வராகவன் அப்படின்னு இப்ப எப்படி விக்னேஷ் சிவன் அவருக்கு வந்துட்டு இப்ப தனுஷ் ஒரு லெட்டர் எழுதினா யார் லெட்டர் எழுதினாலும் சரி, இப்ப விக்னேஷ் சிவனுக்கு எப்படி எழுதுவாங்க, விக்னேஷ் சிவன் வைஃப் ஆஃப் நயன்தாரா அப்படின்னு கரெக்டா இருக்குமா? ஏன்னா அவர் ஒன்னும் அவரோட திறமையால இருக்கிற மாதிரி எல்லாம் தெரியல இந்த இண்டஸ்ட்ரியில. உங்களோட ஷேடோல தானே வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அவரு. அப்ப அவருக்கு அப்படி எதுனா கரெக்டா இருக்கும்ல.
விக்னேஷ் சிவன் ஒய்ஃப் ஆஃப் நயன்தாரா அப்படின்னு எழுதினா இந்த முக்கியமா பர்சனல் அட்டாக் ஏன் வருதுங்க? இந்த பொது விழாக்களில் முக்கியமா இந்த பிலிம்ஃபேர் விருது 2016 கொடுத்தாங்களா, அந்த விருதுல நீங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்திய விதம் சாதாரண பார்வையாளருக்கு அதனை நன்றாகவே புரிய வைத்தது. அநாகரிகமான அந்த செயல்களை செய்வது உங்களை போன்ற பிரபலமான நடிகரே ஆனாலும் தமிழ்நாட்டு மக்கள் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கடந்த காலத்தில் உங்களோட பயணித்தவர்களின் வெற்றியை எந்த கோபமும் இல்லாமல் சமாதானத்துடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என இந்த கடிதத்தின் வாயிலாக வேண்டிக் கொள்கிறேன். இந்த உலகம் எல்லோருக்குமானது. கடின உழைப்பால், கடவுளின் ஆசீர்வாதத்தால், மக்களின் பேரன்பால் சினிமாவில் எந்த பின்புலமும் இல்லாத ஒருவர் இங்கு வெற்றி பெறுவதும் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்வதும் உங்களை எந்த விதத்திலும் பாதிக்காது. அதெல்லாம் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த கடந்த காலத்துல உங்களோட பயணிச்சவனோட வெற்றி இருக்குல்ல, அதை வந்து எந்த கோமலும் சமாதானத்தோட நீங்க ஏத்துக்குங்க அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னன்னா, இப்ப வந்து தனுஷ் அவர்களையும் சிவகார்த்திகேயன் அவர்களையும் வச்சு இந்த ஒரு சண்டை ஒன்று போயிட்டு இருக்குல்ல, தனுஷ் அவர்களை வளர்த்து விட்டது சிவகார்த்திகேயன் தான் அப்படின்னு சொல்லி, இல்ல நானா தான் வளர்ந்தா என்ன யாரும் வளர்த்துல அப்படின்னு சொல்லி இந்த ஒரு கிளாஸ் போயிட்டு இருக்குல்ல, அதை இந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க. அதே மாதிரி குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்வது உங்களை எந்த விதத்திலும் பாதிக்காது அப்படின்றது எதை மீன் பண்றாங்க அப்படின்னா, ஆக்சுவலா தனுஷ் ஒரு டிவோர்ஸ் வாங்கிட்டார் இல்லையா, அதை அந்த இடத்துல குத்தி காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த லெட்டர் பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவா புரியுது. இவங்க அவங்க வேலையை பார்க்கறத விட்டு தனுஷை மட்டுமே நோட்டை விட்டுட்டு இருந்தாங்க அப்படின்றது இதுல நல்லாவே தெரியுது. இந்த நேரத்தில் ஜெர்மானிய மொழியின் ஷேடன்ஃப்ரெட் எனும் வார்த்தையை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். அதன் அர்த்தத்தை தெரிந்து கொண்டு இனி யாருக்கும் அதனை செய்யாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த ஷேடன்ஃப்ரெட் அப்படின்ற ஜெர்மன் வார்த்தைக்கு சாடிஸ்ட் அப்படின்னு அர்த்தம். நான் கூட இந்த சாடிஸ்ட்னா என்ன நினைச்சேன்னா, ஒரு இயக்குனர் அவரோட திரைப்படத்துக்காக ஆசாசியா பதிவு பண்ணி வச்சிருந்த ஒரு டைட்டில் இந்த விக்னேஷ் நீங்களும் சேர்ந்து அடிச்சு பிடிங்க, அதுக்கு பேர் தான் சாடிஸ்ட்னு நினைச்சேன். இந்த பூ படத்துக்கு இசையமைச்சிருந்த எஸ் குமரன் அவர்கள் அவர் ஒரு திரைப்படத்துக்காக ஒரு கதை எழுதி அந்த கதைக்கு இந்த டைட்டில் கரெக்டா இருக்கும் அப்படின்னு LIC லைஃப் இஸ் கலர்ஃபுல் அப்படின்ற ஒரு டைட்டில் அவர் வந்து பதிவு பண்ணி வச்சிருந்தாரு 2014 இருந்து. 2016 இருந்து வருஷம் அதை ரெனிவல் வேறு பண்ணிட்டு வந்திருந்தாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட விக்னேஷ் அவர்கள் எனக்கு அந்த டைட்டில் பிடிச்சிருக்கு, அந்த டைட்டில் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த SS குமரன் அந்த இயக்குனர்கிட்ட கேட்டிருக்காரு. அவருக்கு வந்து அந்த டைட்டில் தர விருப்பமே இல்லை சார் எனக்கு அந்த தர விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியும் கூட, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க, உன் டைட்டில் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த LIC அப்படின்ற டைட்டில் இவரு பிடிங்கிட்டு அவங்க LIC எதுக்கு வச்சிருந்தாங்கன்னா லைஃப் இஸ் கலர்ஃபுல் அப்படின்னு வச்சிருந்தாங்க இல்லையா, இவங்க வந்து லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அப்படின்ற மாதிரி LIC அப்படின்னு இவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஒரு 12 படங்கள் பண்ணியிருக்கேன், 2 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், 2 படம் டேரக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒரு 9 இயர்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி 2025 ரிலீஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த படத்துக்கு டைட்டில் வச்சது LIC. ஸோ லைஃப் இஸ் கலர்ஃபுல். LICன்னு எல்லாருமே லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் பார்த்துருப்பாங்க. நான் வந்து இது லைஃப் இஸ் கலர்ஃபுல் அப்பா பொண்ணோட கதை. ஸோ அந்த கதைக்கு ஏற்ற ஒரு டைட்டில், ஒரு ட்ரெண்டியாக இருக்கணும், எல்லாருக்கும் புதுசாக இருக்கணும், கேட்சியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த LICன்னு வச்சு 2016 அந்த டைட்டில் வந்து தயாரிப்பு சங்கத்தில் பதிவு பண்ணி எவ்ரி இயர் ரினியூல் பண்ணி அதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தேன். இந்த சமயத்தில் தான் கடந்த வருடம் வந்து ஒரு விக்னேஷனோட மேனேஜர் மயில்வாகன் கால் பண்ணி இந்த டைட்டில் வந்து எங்களுக்கு வேணும்னு கேட்டார். இல்லை சார் என்னோடய படத்துக்கு தேவைப்படுது, நான் என்னோடய படத்துக்காக வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அடுத்தது வந்து பண்ணும்போது எங்கிட்ட இருந்த டைட்டில் உங்கள்கிட்ட எப்படி வந்தது அப்படின்னு ஆரம்பித்தார். அப்போ எனக்கு ஷாக்கிங் ஆகி போச்சு. ஏன்னா முதல் நாள் வந்து டைட்டில் வேணும்னு கேட்குறாங்க, ரெண்டாவது வந்து அப்படி இல்லை சார் உங்கள்கிட்ட இருந்து அப்படி எங்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா, இல்லை எங்கிட்ட இருந்தது உங்கள்கிட்ட எப்படியே வந்துச்சு அப்படின்னாரு. அப்படிலாம் பரவாயில்ல சார், இது வந்து கோயம்பேல மார்க்கெட் பேசாதீங்க சார், இது டைட்டில் முறையாக நான் 2015 மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னேன். அப்புறம் கட் பண்ணிட்டார். அப்புறம் கால் பண்ணி டைரக்டர் லைனில் இருக்கார் பேசுங்க. இல்லை சார் எனக்கு உடன்பாடு இல்லை, இது எனக்கு என்னோட படத்துக்கான டைட்டில் ஏற்கனவே ஹீரோன்னு முதல்ல வச்சுருந்தேன். அந்த டைட்டில் தான் சிவகார்த்திகேயன் கம்பெனிக்கு கொடுத்தேன். ஏன்னா அவங்க ரொம்ப அழுத்தி கேட்டாங்க, அதுக்கு முறையாக வந்தாங்க. சரி இதை தாண்டி ஒரு டைட்டில் யோசிச்சு அந்த டைட்டில் கொடுக்குறேன்னா அந்த டைட்டில் LIC வந்ததுக்கப்புறம் இந்த ஹீரோ டைட்டில் அவங்க கொடுத்தேன். ஸோ இவங்க கேட்டதுக்கப்புறம் நான் கொடுக்குறதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அது ஒரு பூஜையை போட்டு டைட்டில் வச்சு பண்ணதுக்கப்புறம் எனக்கு பயங்கர ஷாக். நாங்கள் ஒரு 4 பேர் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணி இந்த படம் பண்ணுறோம். ஸோ அவங்க இந்த டைட்டில் எக்ஸ்போஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே பின் வாங்கினாங்க. அப்புறம் எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆகி போச்சு. இதுக்காக அந்த இயக்குனர் பல பேர்ட்டு முறையிட்டும் அவருக்கு சரியான பதிலே கிடைக்கல. கடைசியில் இந்த LIC அப்படின்ற டைட்டில் இவங்க விக்னேஷன் வச்சிருந்தார் இல்லையா, அதுல வந்துட்டு LIC கம்பெனியை உள்ள போந்து நீங்க LICன்னு பேரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த LICன்ற பேரை பயன்படுத்த முடியாம இப்ப LIK அப்படின்ற பேர்ல படம் எடுத்துட்டு இருக்காரு. இதுல வேற மகிழ்வித்து மகிழ் அப்படின்னு போட்டிருக்காங்க. எது இந்த அடுத்தவங்கிட்ட இருந்து அராஜகமா அடிச்சு பிடிஞ்சு ஒரு டைட்டில் போடுவீங்களே, அது பேர் தான் மகிழ்வித்து மகிழ்தா. நயன்தாரா அவர்கள் நல்லா கோடி கணக்கில் சம்பளத்தை வாங்கிட்டு அவங்க கதாநாயகன் நடிக்கிற திரைப்படங்களோட ஆடியோ லான்ச் பிரஸ் மீட்னு எந்த ப்ரொமோஷனும் போறதே கிடையாது. இது வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் முறையிட்டும் கூட என்னால வர முடியாது, உங்களால என்ன பண்ண முடியும் பண்ணிக்க அப்படின்ற அளவுக்கு ஒரு திமிரா தான் வர முடியாது அப்படின்னு முடிவு தான் இருக்கிறாங்க. ஆனா அது அவங்க தனியா கதாநாயகன் நடிக்கிற திரைப்படங்களோட ப்ரொமோஷன் பாத்தீங்கன்னா எல்லா சேனலுக்கும் ஓடி போய் ப்ரொமோஷன் பண்றது. அதே மாதிரி ஒரு இத்து போன டுபாகூர் தேடலாம் போய் ப்ரொமோஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப இதெல்லாம் எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல சேர்க்கறது இல்லை. அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்லாம் அவங்க கொடுக்குற குடைச்சல் மாதிரி வேற யாருமே கொடுக்கறது கிடையாது. அதெல்லாம் சொன்னா இன்னும் ரொம்ப பர்சனலா போயிடும். சமீபத்தில் வெளியான ட்ரெய்லரில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் 3 வினாடி வீடியோவிற்கு எதிராக லீகல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. மேலும்
தனிப்பட்ட முறையில் எடுக்கப்பட்ட ஏற்கனவே இணையதளங்களில் பகிரப்பட்ட ஒரு காட்சிக்கு 10 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்கப்பட்டிருப்பது மிகவும் வினோதமாகவும் இருக்கிறது. கீழ்த்தரமான இந்த செயல் ஒரு மனிதராக நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. 3 வினாடின்னு அப்படியே பண்றாங்க பாருங்க. உங்கள் அப்பாவி ரசிகர்கள் முன் பேசுவதை போல் 1% கூட உங்களால் நடந்து கொள்ள முடியாது என்பதை நானும் எனது கணவரும் நன்றாகவே அறிந்திருக்கிறோம். ஆஸ் ஏ ப்ரொடியூசரா நான் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி தனுஷ் அவர்கள் நிக்கிறாங்க. கொடுத்தா என்ன தப்பு அப்படின்னு நயன்தாரா அவர்கள் கேட்கறாங்க. ஏன்னா அந்த 400 தான் திரைப்படத்துல விக்னேஷ் அவர்கள் நயன்தாரா அவர்களும் காதலிக்க ஆரம்பிச்சாங்க இல்லையா? ஸோ அவங்களோட அந்த வாழ்க்கையிலும் சரி திருமண வாழ்க்கையிலும் சரி அந்த ஒரு கிளிப் அந்த போர்ஷன் அப்படின்றது அது இல்லாம முழுமையடையாது. அதனால அதை கொடுத்தா என்ன தப்பு அப்படின்ற மாதிரி நயன்தாரா அவர்கள் அவங்க கேட்கறாங்க. அவங்க சைடு அது நியாயம். ஏன்னா திருப்ப செட்டு போட்டு கூட அந்த ஒரு ஃபீலை வந்துட்டு திருப்ப உருவாக்கவே முடியாது. அதனாலதான் அவங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா கேட்கறாங்க. ஆனா அவங்க என்னமோ இந்த சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்து சமூகத்துல விழிப்புணர்வு ஏற்படுத்தின மாதிரியும் அதுக்காக தான் அவங்க இவ்வளவு கஷ்டப்படுற மாதிரியும் அவங்க வந்துட்டு இந்த பொங்கி எழுதுறாங்க. அதுதான் கொஞ்சம் ஓவரா இருக்கு. ஏன்னா கேட்கறதுன்னு ஒரு முறை இருக்கு, பேசுறதுன்னு ஒரு முறை இருக்கு. இப்போ இவங்க அந்த கல்யாண ஆல்பத்திய கூட ஒரு இலவசமா கொடுத்திருந்தா கூட அதுல ஒரு நியாயம் இருக்கு. இவங்களே அதை வந்துட்டு காசுக்காக தான் விற்கிறாங்க. முதல்ல இப்படி அவங்க கல்யாண ஆல்பத்தை விற்கிறது அவங்களோட பர்சனல் லைஃப்ல நடந்த ஒரு மெமரியை விற்கிறதே ஒரு கேவலமான விஷயம் தான். இந்த நிச்சயதார்த்தம், கல்யாணம், அதுக்கப்புறம் இந்த சீமந்தம், அதுக்கப்புறம் இந்த குழந்தை பிறப்பு, இப்படி அவங்களோட பர்சனல் வாழ்க்கையில இருக்கக்கூடிய நினைவுகள் அதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்ச காலம் கடந்ததுக்கு அப்புறம் இந்த ஆடி ஓடி அசைஞ்சு எல்லாம் ஒரு காலம் கடந்ததுக்கு அப்புறம் உட்காந்து யோசிச்சு பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு அழகான நினைவுகள். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, இப்ப இருக்கிற இந்த சொசைட்டி அவங்களோட ஒவ்வொரு செகண்டையும் எப்படிலாம் வித்த காசாக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாத்தையும் காசுக்காக வித்துட்டே இருக்காங்க. அந்த மாதிரி இவங்களும் அவனோட கல்யாண ஆல்பத்தை வித்து காசு பாக்குறாங்க. அதுக்கு போட்டு நீ வந்துட்டு அந்த கிளிப்பை தர மாட்டேங்க, நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு கேட்கறது இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப அநியாயம். இது ஏன் சொல்றேன்னா அவங்களோட கல்யாணத்துல வர எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி ஒருத்தர் கூட போட்டோ எடுத்துடக்கூடாது, அதே மாதிரி வீடியோ கிளிப்ஸ் வந்து எடுத்துடக்கூடாது, இந்த ஸ்டோரிலாம் போடக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் போட்டு தான் அந்த கல்யாணத்துக்குள்ளேயே எல்லாரும் அனுபவிச்சாங்க. இப்போ இவங்களுக்கு மட்டும் அது பணமா, ஆனா அடுத்தவங்க மட்டும் ஓசில நான் அந்த கிளிப்பை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு விடாப்படியா இருக்கிறாரு அப்படின்னா விக்னேஷ் அவர்கள் போடாப்படி அப்படின்ற திரைப்படத்தை எடுத்து 2012 ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபிளாப். விக்னேஷ் சிவனா யாரு அப்படின்னு இண்டஸ்ட்ரிக்கு தெரியாமலே இருந்தது. அதுக்கப்புறம் தான் கபிலன் அப்படின்ற கூட சேர்ந்து விக்னேஷ் அவர்கள் இந்த மூவிக்கு வந்து போஸ்டர்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் பண்ணாங்க, அதை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி பண்ணும்போது வைராஜாவை அந்த திரைப்படத்தை ஐஸ்வர்யா தனுஷ் அப்படி இயக்கிட்டு இருந்தாங்க. ஸோ வைராஜாவை திரைப்படத்துக்கு அந்த போஸ்டர் டிசைன்ஸ் எல்லாம் பண்ணும்போது ஐஸ்வர்யா தனுஷ் அவங்களோட அந்த கான்டாக்ட் கிடைக்க, அதுக்கப்புறம் தனுஷ் அவரோட கான்டாக்ட் கிடைச்சி விஐபி திரைப்படத்தோட அந்த போஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா விக்னேஷ் கபிலன் அவங்க 2 பேரும் தான் சேர்ந்து டிசைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவரோட ஒர்க் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் தனுஷ் அவர்கள் அந்த படத்துல ஒரு சின்ன ரோலும் கொடுத்திருப்பாரு. அதே மாதிரி அந்த படம் முடிஞ்சு டைட்டில் கார்டு ஓடும்போது கூட இயக்குனர் விக்னேஷ் சிவன் அப்படின்னு விக்னேஷ் சிவனுக்கு கிரெடிட்டும் கொடுத்திருப்பாரு தனுஷ் அவர்கள். விக்னேஷ் சிவனோட அந்த ஒர்க்கை பார்த்துட்டு சரி ஓகே நீ நல்லா கஷ்டப்பட்டு உழைக்கிற, உனக்கு நான் தான் செய்யணும்னு நினைக்கிறேன், உனக்கு நான் என்ன பண்ண கேளு அப்படின்னு கேட்கும்போது விக்னேஷ் அவர்கள் என்கிட்ட ஒரு கதை இருக்கு, அந்த கதையை நான் படமா எடுக்கணும், அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சரி ஓகே நான் என்னோட ப்ரொடக்ஷன்லயே உன் படத்தை நான் தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முன் வந்தாரு தனுஷ் அவர்கள். முன் வந்தது மட்டும் இல்லாம அந்த படத்தோட எந்த காஸ்டிங் யாரை வேணா செலக்ட் பண்ணிக்க அப்படின்னு விஜய் சேதுபதியில நடிக்க வச்சிருந்தாரு, நயன்தாரா அவர்கள், இப்படி எல்லாரையுமே நடிக்க வச்சிருந்த தனுஷ் அவர்கள் அவரோட இன்ஃபுளுன்ஸ் தான். இதுல ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், விக்னேஷ் எடுத்த போடப்படி திரைப்படம் பாத்தீங்கன்னா ஒரு அட்டர் ஃபிளாப். அப்படி இருந்தும் விக்னேஷ் மேல நம்பிக்கை வச்சு அந்த படத்தை தயாரிக்க முன் வந்தாரு தனுஷ் அவர்கள். அந்த படம் தயாரிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் போது 6 கோடி இருந்தா போது நான் அந்த படத்தை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிதான் அந்த திரைப்படத்தை ஆரம்பிச்சிருந்தாரு விக்னேஷ் அவர்கள். ஆனா அந்த படம் முடியும் போது கிட்டத்தட்ட 16 கோடிக்கு செலவு இழுத்து வச்சிருந்தாரு விக்னேஷ் சிவன். அந்த எக்ஸ்ட்ரா இழுத்து விட்டு அந்த 10 கோடி அப்படின்றது ஏதோ படத்தோட பிரம்மாண்டம் இல்ல படத்துல வந்துட்டு இன்னும் நிறைய நடிகர்கள் வந்தாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல. விக்னேஷ் சிவனும் நயன்தாரா அவர்களுக்கும் காதல் வந்ததுனாலதான் இவங்களோட அந்த காதலை வளர்க்கறதுக்காக எழுதப்பட்ட அந்த மொய் தான் அந்த 10 கோடி. இதுதான் தனுஷ் அவர்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு பொம்மை. ஏன்டா நீ லவ் பண்றதுக்கு ஏன் 10 கோடி தான் கிடைச்சதா, ஏன் பணம் தான் கிடைச்சதா அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா இந்த படம் ஆரம்பிச்ச கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த படம் ஆரம்பிச்சு அந்த கொஞ்ச நாள் ஷூட் எடுத்துப்பாங்களே அதெல்லாம் வந்துட்டு இல்ல இன்னும் நயன்தாரா நல்லா காட்டணும் அப்படின்னு சொல்லி திருப்பி ரீஷூட் வச்சு படத்தை ஒரு ஜவ்வு மாதிரி இழுத்து தேவையில்லாத தண்டு செலவு வச்சு 10 கோடி எக்ஸ்ட்ரா இழுத்துட்டு இருந்தாரு விக்னேஷ் அவர்கள். இதுல கடுப்பானதான் தனுஷ். வைராஜாவைன்னு ஒரு ஃபிலிம் இருக்கும், ஐஸ்வர்யா தனுஷ் மேம் டைரக்ட் பண்ணாங்க. அந்த ஃபிலிமோட போஸ்டர் டிசைன் பண்ணோம். அதுல இருந்து ஐஸ்வர்யா தனுஷ் மேம் வந்து தனுஷ் சார் கிட்ட சொல்றாங்க, உங்க படத்துக்கு நீங்க வேணா அந்த டிசைன் பண்ணுங்க, இந்த புதுசா பசங்க ட்ரை பண்றாங்கன்னு. அதுல போய் அந்த விஐபியோட டிசைன் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ அப்போ வந்து தனுஷ் சார் அனிருத் வச்சு ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணோம். ஸோ ஃபோட்டோ ஷூட் பண்ணி அந்த ஃபோட்டோ ஷூட்ல இருந்து அந்த ஃபோட்டோஸ் எடுத்து தான் விஐபிக்கு டிசைன்ஸ் பண்ணோம். ஸோ அந்த டிசைன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படியே சாரோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிது. ஸோ அவங்களோட அப்படியே இது பண்ணும்போது விஐபி ஃபிலிமில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. ஸோ விஐபி ஃபிலிமில் ஒர்க் பண்ணேன். ஸோ ஒர்க் பண்ணிவிட்டு அந்த படம் பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. முடியும் போது சார் வந்து
சரி உனக்கு என்ன நான் அவனுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னா நான் சொன்னேன் சார் எனக்கு நீங்கள் என்கிட்ட ஒரு கதை இருக்குது, அந்த கதையை மட்டும் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப இட் சேஞ்ச் மை லைஃப் வாங்கி வளருது, வாழ்ந்ததுக்கப்புறம் வாஸ்தவத்தங்களே அடிக்கிறது சொல்லி சரிடா நீ யார் ஹீரோனா அப்போதான் ஆக்சுவலாக அப்போ கௌதம் கார்த்திக் தான் இருந்தாங்க. அப்படிதான் ப்ரொடியூஸ் பண்ணேன். சார் தான் வந்து நீ கதை யார்கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். நான் சொன்னேன் இது வந்து ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ரோல் இருக்கும் சார், நீங்கள் சொல்லுங்க அப்படின்னா. அப்போ அவர் வந்து ஓகே நீ நயன்தாரா கிட்ட கதை சொல்றியான்னாரு. அவங்க ஷூட்டிங் முடிச்சுட்டு அவங்க தனிப்பட்ட மட்டும் லவ் பண்ணியிருந்தா கூட இந்த பிரச்சனையா இருந்திருக்கு. ஆனா அவங்க லவ்வை டெவலப் பண்ணுன்றதுக்காகவே தனுஷ் அப்படின்ற ஒரு ப்ரொடியூசர் தரல 10 கோடி ரூபாய் மிளகா அரைச்சாங்களே, அதுதான் தனுஷ், நயன்தாரா, விக்னேஷ் 3 பேருக்கும் செட் ஆகாத ஒரு விஷயமாவே அமைஞ்சது. ஆக்சுவலா இந்த விஷயம் அப்ப நியூஸ்ல பேப்பர்ல பாத்தீங்கன்னா கிசுகிசுவா வரும். விக்னேஷனும் நயன்தாரா காதலிக்கிறாங்க, அதனால செட்ல வந்துட்டு தண்டை செலவிக்கிறாங்க, அதனால தனுஷ் கடும் கோவத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அப்ப நியூஸ்ல வரும். ரியலா தனுஷ் ப்ரொடியூஸ் செஞ்சு நடிக்க விக்னேஷ் சிவனோட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆகி நல்ல நானும் ரவுடிதான். ஆனா நானும் ரவுடிதான் படத்தின் டைரக்டர் விக்னேஷ் சிவனுக்கு ஒரு போன் கூட செய்யலையாம் தனுஷ். விசாரிச்சு பார்த்ததுல படத்தை இத்தனை கோடியில முடிச்சு தரேன்னு சொன்ன விக்னேஷ் சிவன் சொன்னதை விட கூடுதல் செலவு செஞ்சுட்டாராம். அதனால படம் சிறப்பா ஓடியும் தனுஷுக்கு பெரிய லாபம் இல்லையா, அதனால விக்னேஷ் சிவன் மேல கடுப்புல இருக்கிறாராம் தனுஷ். ஆக்சுவலா இந்த 400 ரவுடிதான் திரைப்படம் பாத்தீங்கன்னா ஹிட் தான். ஆனா அந்த படத்தை தயாரிச்ச தயாரிப்பாளருக்கு பெரிய லாபமே கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி விஜய் சேதுரோட திரைப்படம்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஃபிளாப்பு. அதனால அந்த படத்தை வந்து சேல்ஸ் பண்ணவே முடியல. 6 கோடியில எடுத்திருந்தாரு அப்படின்னா, சொன்ன மாதிரி 6 கோடியில் எடுத்திருந்தாரு அப்படின்னா அந்த படத்தை ஒரு நல்ல லாபத்துக்கு வித்துருக்கலாம். ஆனா 16 கோடி வரை இழுத்தனால அந்த படத்தை பிசினஸ் பண்ண முடியாம வந்த வரைக்கும் போதும் அப்படின்ற ரேஞ்ச் தான் அந்த படத்தையே வித்திருந்தாரு. அந்த படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு லாபம், அந்த படத்தை ரிலீஸ் பண்ண தியேட்டருக்காரங்க லாபம். ஆனா அந்த படத்தை தயாரிச்ச தனுஷ் அவர்களுக்கு லாபமே கிடையாது. ஏன்னா 10 கோடி எக்ஸ்ட்ரா ஆனது அதுக்கான வட்டின்னு அவர் தான் அதுல மாட்டிக்கிட்டாரு. அந்த படத்தை எடுத்து அந்த படம் உண்மையாவே சரியா போகல அப்படின்னா கூட தனுஷலுக்கு அவ்வளவு கோவம் இருந்திருக்காது. ஆனா அந்த படத்தை எடுக்கும் போது இவங்க லவ் பண்றதுக்காக 10 கோடி தண்டமா வச்சாங்க பாத்தீங்களா, அதனால காண்டானதான் தனுஷ். நான் சென்னைக்கு வந்தது பிறகு தனுஷ் எனக்கு ஃபோன் பண்ணாரு. அக்கா ஷூட்டிங் எப்படிக்கா நடந்ததுன்னு. நல்லா நடந்ததுன்னு. அப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாக்கா அப்படின்னு. என்ன தனுஷ் அப்படின்னா, இந்த மாதிரி நயனும் விக்கியும் அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, உனக்கு தெரியுமா? ஹே சும்மா சொல்லாது, நான் தானே ஷூட்டிங்ல இருந்தேன், கதை விடாது. உங்களுக்கு வெக்கமா இல்லையா? இவ்வளவு வருஷம் நீங்க நடிக்கிறீங்களே, ஒரு வெக்கம் இருக்கணும் உங்களுக்கு. பெரிய நடிகைன்னு பேரா? வெக்கமே இல்லக்கா உங்களுக்கு. உங்க கண்ணு முன்னாடியே இவ்வளவு நடந்திருக்கு. என்னடா சொல்றேன், எனக்கு தெரியவே தெரியாது. அந்த லெட்டர்ல அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா, இந்த பிலிம்பேர் விருதுல நீங்க நடந்துட்ட விதம் அப்படின்னு. அது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2016 பிலிம்பேர் அவார்டு கொடுக்கும்போது பெஸ்ட் பிலிம் அப்படின்னு காக்காமுட்டை திரைப்படத்துக்காக அவார்டு வாங்கியிருந்தாரு அந்த படத்தோட தயாரிப்பாளர் தனுஷ் அவர்கள். அந்த திரைப்படத்துக்கான விருது வாங்கும்போது அந்த திரைப்படத்தோட இயக்குனர் மணிகண்டன், அந்த திரைப்படம் நடிச்ச ஐஸ்வர்யா தனுஷ், அப்புறம் அந்த 2 சின்ன பசங்க, அதே மாதிரி இந்த திரைப்படம் தயாரிச்சுல ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை ஆகா ஓஹன் பாராட்டியிருந்தாரு. My sincere thanks to Filmfare. This award belongs to Manigandan, the director of Kaka Muttai. I'm very thankful to him. My production is really proud to have produced a film like Kaka Muttai. And also this award belongs to Aishwarya Rajesh, who did an incomparable performance in this film, an international performance in this film. Those 2 little boys, those 2 little gems who won millions and millions of hearts across the world. This film is really special to me and my production. And this award is really encouraging me to produce more such quality films which can also strike gold at the box office. ஆனா அதே வருஷம் அவர் தயாரிச்ச 400 திரைப்படத்துக்கு சிறந்த நடிகைக்கான விருது வந்து நயன்தாரா அவர்கள் வாங்கியிருந்தாங்க. அவங்கள பத்தி இல்ல 400 தான் பத்தியோ ஒரு வார்த்தை கூட அந்த ஸ்டேஜில் பேசல. இதை தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அடுத்து 400 திரைப்படத்துக்கு சிறந்த நடிகைக்கான விருது நயன்தாரா அவர்கள் வாங்கும்போது அந்த ஸ்டேஜ்ல நயன்தாரா அவர்களே சொல்லியிருந்தாங்க, சாரி தனுஷ் வந்து என்னோட ஆக்டிங் 400 திரைப்படத்துல பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சாரி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா அந்த ஆக்டிங்காக அவங்க சாரி கேட்கல, அவங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல தனுஷ் கொடுத்த குடைச்சல் அதுக்காக தான் அவங்க மறைமுகமா சாரி கேட்டிருந்தாங்க. பெஸ்ட் female actor in Tamil, Nayan, நானும் ரவுடிதான். And coming to my producer Dhanush, thank you Dhanush for initiating NRD, and I have to say sorry also to Dhanush because Dhanush absolutely hated my performances. So sorry Dhanush for disappointing you with my performance. இதுதான் அந்த லெட்டர்ல வந்து அவங்க மென்ஷன் பண்ணிருந்தாங்க. இப்போ அந்த இடத்துல அந்த பிலிம்பேர் விருதுல தனுஷ் அவர்கள் வந்துட்டு நயன்தாரா அவர்களை பெருசா பிரைஸ் பண்ணல, அந்த படத்தை பத்தி பேசல, நீங்க நடந்துட்ட விதம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தனுஷ் வந்துட்டு ஒரு மாதிரி மட்டமா பேசினாங்க இல்லையா. இதே சைமா விருதுல பாத்தீங்க அப்படின்னா
சிறந்த நடிகைக்கான அந்த 400 திரைப்படத்தில் சிறந்த நடிகைக்கான விருதை வந்துட்டு சைமா அவங்க ஹஸ்பண்ட் கையில அவார்டு வாங்குறாங்க. அந்த அவார்டை கொடுக்க வந்து அல்லு அர்ஜுன் அவர்கள் அந்த அவார்டை கொடுக்கறதுக்காக நிற்கும் போது நயன்தாரா அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, என்னோட காதலை நான் எப்படி வெளிப்படுத்தின பாருங்க அப்படின்னு அல்லு அர்ஜுன் கிட்ட அவார்டு இருக்கும்போது, இந்த அவார்டை நான் விக்னேஷ் சிவன் கையில நான் வாங்கிட்டுமா அப்படின்னு விக்னேஷ் சிவன் அவர்களை ஸ்டேஜுக்கு வர வச்சு விக்னேஷ் சிவன் கையால தான் அந்த விருதையை அவங்க வாங்கியிருந்தாங்க. இப்போ உங்களுக்கு அவார்டு கொடுக்க வந்த பக்கத்து ஸ்டேட் ஹீரோவை நீங்க உங்க காதலை வெளிப்படுத்தணுன்றதுக்காக அவமானப்படுத்தலாம். ஆனா தனுஷ் இப்படி பண்ண தப்பா? So I actually wanted to take the award from him. So can I call இந்த him on லவ் stage? காட்டுறது இவங்கலாம் ஜோக்கரா? இப்ப புரியுதா? வேற யாருன்னா அந்த இறங்கி 10 போயிட்டு கோடி இருப்பாங்க. இந்த அவர் 10 கோடி. மரியாதையே Actually, நிக்கிறாரு. தனுஷ் அவர்கள் நீங்க 10 கோடி கொடுங்க நான் அந்த கிளிப்பிங் தரேன் அப்படின்னு நான் சொல்ல. நீ 10 கோடி இல்ல 30 கோடி கொடுத்தாலும் நான் அந்த கிளிப்பிங்க தரவே மாட்டேன் அப்படின்றத தனுஷ் அவர்கள் சொல்றாரு. ஏன்னா நயன்தாரா விக்னேஷ் சிவனும் அந்த 400 திரைப்படத்துல கொடுத்த புடைச்சல் அப்படி. அதுலயே அவங்க சொல்றாங்களே, நாங்க தனிப்பட்ட முறையில மொபைல் எடுத்து கூட யூஸ் பண்ண விடல அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அவங்க தனிப்பட்ட முறையில் எடுத்தாலும் அவரு பணம் போட்டு செலவு பண்ண அந்த செட்ல தான் அவங்க எடுத்துருக்காங்க. சொல்ல போனா அதுவே ஒரு பைரசி கண்டென்ட் தான். அதாவது திருத்தரமா எடுக்கிறது அதோட கணக்கே. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த மொபைல்ல எடுத்த வீடியோஸ்லாம் இன்னமும் யூடியூப்ல இருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் தனுஷ் போட்டு காசு கேட்கவே இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் நீ யூஸ் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான் தனுஷ்க்கு தேவையே. அதே மாதிரி அந்த ஃபுட்டேஜ் கேட்கறதுல இவங்களோட அணுகுமுறை, இவங்க வந்துட்டு நார்மலா சரி ஓகே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சாதாரணமா கேட்டிருந்தா கூட தனுஷ் கொடுத்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இவங்களோட அணுகுமுறையை பாத்தீங்கன்னா, இந்த பெரிய ஆள் வச்சு பேசுறது, கிட்டத்தட்ட ஒரு மிரட்டுற தோணுல பேசுறது, இந்த ஒரு இயக்குனர் கிட்ட இருந்து அந்த டைட்டில் அடிச்சு புடுங்கினாங்கன்னு சொன்னல, அதே மாதிரி தனுஷ் நினைச்சிட்டாங்க போல மனுஷன் இதுக்கப்புறம் உனக்கு கொடுக்குற ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்லி சுத்தமா மறுத்துட்டாப்ல. இப்ப நயன்தாரா அவர்கள் அந்த ஃபுட்டேஜ் வச்சு நெட்ஃபிளிக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் எக்ஸ்ப்ளாய்ட், அதாவது வியாபாரம் தான் பண்ண போறாங்க. இப்ப அதே மாதிரி நயன்தாரா இப்போ ஒரு விளம்பரத்தை நடிக்கிறாங்க, ஒரு 3 செகண்ட் இல்லை ஒரு 10 செகண்ட் விளம்பரத்தை நடிக்கிறாங்கன்னா அவங்க ஓசியில நடிக்க போதில்ல, கோடி கணக்குல பணம் வாங்கி தான் நடிக்க போறாங்க. இப்போ ஒரு விளம்பரத்துல ஒரு 10 செகண்ட் ஒரு விளம்பரத்துல நடிச்சிட்டாங்க அப்படின்னா அது வந்து ஒரு 2 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போடுவாங்க. 2 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நயன்தாரா அவர்கள் நடிச்ச அந்த விளம்பரத்தை அந்த கம்பெனி டெலிகாஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்க மேல இவங்க கோடி கணக்குல நஷ்டீடு வாங்கலாம். ஸோ அந்த அளவுக்கு தான் இவங்க பண்றது. அப்படி இருக்கும்போது இவங்க பணத்துல குறியா இருக்கலாம், ஆனா இவங்களை வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளர் குறியா இருக்க கூடாதுன்றதெல்லாம் அநியாயம். அதே மாதிரி நானும் விக்னேஷ் காதலிக்கிறதுக்கே 400 திரைப்படம் தான் காரணம், நாங்க இன்னைக்கு திருமண வாழ்க்கையில் ஈடுபடுறதுக்கு அந்த திரைப்படம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த படம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பேசுறீங்க. அதோட முக்கியமா தனுஷ் உங்க கூட உங்களோட சினிமா கெரியர்ல ஒரு கோ ஆர்டிஸ்டா பல திரைப்படங்கள் உங்க கூட நடிச்சவரு. அப்படி இருக்கும்போது உங்களோட அந்த சினிமா கரியர் வாழ்க்கைக்கும் சரி, அதே மாதிரி உங்களோட அந்த திருமண வாழ்க்கைக்கும் சரி தனுஷ் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு நபர் தான். ஆனா அவரையே நீங்க உங்களோட திருமணத்தை கூப்பிடவே இல்லை. உங்க திருமணத்துக்கே அவரை நீங்க மதிச்சு கூப்பிடல அப்படின்னும் போது அவர்கிட்ட இந்த ஃபுட்டேஜ் மட்டும் வேணும் அப்படின்னா அது எந்த வகையில் நியாயம்? நீங்க ஒருத்தரை மதிச்சதானே அவங்க உங்களை மதிப்பாங்க. கேட்டு பார்த்தா தனுஷ் கொடுக்கல, அதனால இப்ப தனுஷோட இமேஜ் நான் எப்படி காலி பண்ற பாருன்னு இவ்வளவு பெரிய லெட்டர் எழுதுறீங்களே, என்ன மாதிரி நாங்க சட்ட ரீதியா எதிர்கொள்ளும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. சட்ட ரீதியா எதிர்கொள்ற நீங்க எதுக்கு இவ்வளவு பெரிய லெட்டர் கொடுக்கணும்? நான் தனுஷோட ரொம்ப நல்லவர், ரொம்ப யோக்கியமான ஆளு அப்படின்னு நான் சொல்ல வரவே இல்லை. தனுஷும் மோசமான ஆள் தான். ஆனா உங்களோட பிசினஸுக்காக ஒருத்தரோட இமேஜை டேமேஜ் பண்ணி உங்களோட ப்ரொமோஷன் பப்ளிசிட்டிக்காக இப்படி பண்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். இவ்வளவு சீப்பான பப்ளிசிட்டி பண்ணி இவ்வளவு பில்டப் கொடுத்து நீங்க உங்களோட அந்த ஆல்பத்தை ரிலீஸ் பண்ணிருந்தீங்க நெட்ஃபிளிக்ஸ்ல. அந்த நெட்ஃபிளிக்ஸ்ல அந்த ஆல்பத்தை பாத்தீங்கன்னா ஒருத்தனும் மதிக்கிறதே கிடையாது. அது பாத்தீங்கன்னா ஒரு அனாத பணமா தான் கிடையாது. ஆனா ட்ரோல் பண்றது கூட அந்த ஆல்பத்தை ஒருத்தனும் கண்டுக்க மாட்டேங்கிறான். நீங்க இப்படி சோசியல் மீடியா சண்டை போடுறதுனால யாருக்கு அசிங்கம்? இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிற உங்களுக்கு தான் அசிங்கம். ஆக்சுவலா திரைப்படங்களை பார்க்கக்கூடிய அந்த ரசிகனுக்கு உங்க மேல வந்துட்டு ஒரு அபிப்பிராயம், ஒரு பிம்பம் நீங்களே தான் கெடுத்துக்கிறீங்க. அதாவது என்ன சொல்றது, உங்க மூஞ்சில நீங்களே துப்பிக்கிறது தான் சமம். இந்த சினிமாவை தாண்டி ஒரு கேங் ஒண்ணு இருக்கு, பார்ட்டி கேங். அந்த கேங்ல பாத்தீங்கன்னா சிம்பு, தனுஷ், சிவகார்த்திகேயன், அனிருத், த்ரிஷா, நயன்தாரா, டிடி, அமலாபால், இவங்க ஒரு கேங் தான். இந்த கேங்ல உன்னோட நான் நல்லவன், என்னோட நீ நல்லவன் அப்படின்னு பெருமையா பேசுறவர்களுக்கு கிடையாது. எல்லாம் ஒரே குட்டையில ஒரு மட்டங்க தான். இவங்க எல்லாருமே ஒரே கேங்க தான். ஒரு காலகட்டத்துக்கு மேல ஒருத்தரும் அவங்கவுங்க தனித்தனியா இண்டிவிஜுவலா பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் ஏன் தனுஷை மட்டும் டார்கெட் பண்றாங்க அப்படின்னா, இப்ப நீங்க நல்லா இந்த கேங்ல இருந்து எடுத்து பாத்தீங்கன்னா, இப்ப அனிருத் பெரிய ஆளா இருக்கிறாரு அப்படின்னா அதுக்கு வந்து தனுஷ் வாய்ப்பு கொடுத்தனாதான் அனிருத் பெரிய ஆளா இருக்கிறாரு அப்படின்ற டாக் இருக்கும். அதே மாதிரி சிவகார்த்திகேயன் பெரிய ஆளா இருக்கிறாரு அப்படின்னா சிவகார்த்திகேயனுக்கு தனுஷ் வாய்ப்பு கொடுத்தனாதான் இன்னைக்கு சிவகார்த்திகேயன் பெரிய ஆளா இருக்கிறாரு அப்படின்ற ஒரு டாக் ஒண்ணு இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு விக்னேஷும் நல்லா இருக்கிறாரு அப்படின்னா அதுக்கும் தனுஷ் வாய்ப்பு கொடுத்ததான். விக்னேஷும் நயன்தாரா நீ கல்யாணம் பண்ணி ஒன்னா இருக்கிறாங்கன்னா அதுக்கும் தனுஷோட வாய்ப்பு தான் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருக்கும் தனுஷ் தான் வாய்ப்பு கொடுத்தாரு, தனுஷ் தான் வளர்த்து விட்டாரு அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்குள்ள ஒரு கோவம் வரல. அப்ப நமக்குலாம் என்ன திறமையே இல்லாம தான் பெரிய ஆளானமா, இன்னும் தனுஷ் தான் வாய்ப்பு கொடுத்து நாமெல்லாம் வந்து வளர்ந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் தனுஷ் சொல்றாங்களே அப்படின்னாலதான் அதோட அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் அந்த லெட்டர்ல பாத்தீங்கன்னா இந்த சிவகார்த்திகேயன் உள்ள எடுத்து விட்டது. நீ எங்க எல்லாம் சொல்றல, நீ மட்டும் என்ன அப்படின்னு
சன் ஆஃப் கஸ்தூராஜா, பிரதர் ஆஃப் செல்வராகவன் அப்படின்னு மென்ஷன் பண்ணதுக்கு இதெல்லாம் தான் ஒரு காரணம். கிட்டத்தட்ட என்ன சொல்றது, அந்த ஒரு வன்மம் சொல்லுவாங்களே, அதுதான் இது. இந்த கேங்ல ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் இப்படி சண்டை போட்டு பேசிக்கிறது, இந்த மாதிரி பப்ளிக்கா வந்துட்டு சண்டை போடுறது அப்படின்றது அது அவங்களுக்கு தான் அசிங்கம். ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து உண்மையை பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அது இந்த சினிமா பாக்குற அந்த ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அருவருப்பா தான் ஆகிடும். அதனால இந்த மாதிரி விஷயங்களை அவங்களுக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கிறது அப்படின்றது ரொம்பவே நல்லது. அப்படி இல்லைன்னா ரொம்ப கேவலமாடும். நான் சொல்றது சிவகார்த்தின் உட்பட இந்த கேங் மொத்தமாவே அப்படிதான். 4 செவத்துக்குள்ள பேசி தீர்க்க வேண்டிய ஒரு விஷயத்த இப்படி பொதுவெளியில வந்து சண்டை போட்டாங்க அப்படின்னா அது இவங்களுக்கு தான் அசிங்கம். அவங்களுக்குள்ளே பேசி முடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுதான் அவங்களுக்கு கௌரவமாவும் இருக்கும். வீடியோ நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப தெளிவாக பேசியிருந்தாரு. நம்ம சொன்னதே பாயிண்ட் தான். போன வீடியோவில் சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாமும் இருந்தது தான். இப்போ திரும்ப நான் இன்டர்வியூ சொன்ன அதே விஷயம்தான். இப்போ நான் வந்து இந்த ஆக்டர் ஐயோ பாவம் 2 பேர், நான் போன வீடியோவில் சொன்ன அதே விஷயம்தான். இந்த 2 பேரும் ஒன்றும் ஏழைங்க கிடையாது. அது ஒருத்தர் வந்து அடிக்கிறாங்க, ஒருத்தர் வந்து கீழே விழுறாங்க, அந்த மோட்டிவ் வரல. பட் நடுவில் மக்களை முட்டாளாக்கிறதுக்கு ஒன்று பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் கோவம் வருது. அந்த விஷயத்தை பற்றி பேசி ஆகணுன்றது தான். அவங்க அடிச்சுக்கிட்டோம் பிடிச்சிக்கிட்டா அதை பற்றி கவலை இல்லை. அது தனுஷ் அடிச்சுக்கிட்டா இல்லை இப்போ நயன்தாரா அடிச்சுக்கிட்டா அது பிரச்சனை இல்லை. நடுவில் வந்து நம்மளை மேப்பே பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இப்படி இருக்குது, இவர் வந்து ஆணவத்தில் ஆடுறாரு, இவர் கௌரவத்தில் நமக்கு எடுக்கிறோம் பாருங்கள், நாங்கள் பாருங்கள் 3 செகண்ட் கிளிப்புக்கு 10 கோடி போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாத்துறாங்கல்ல. அது எந்த வகையில் கரெக்டுன்றது கேட்குறேன். ஒன்றும் தெளிவாக இருக்கணும். டீட்டெயிலாக சொன்னால் கூட பரவாயில்ல. நீங்கள் வந்து சட்டப்படி போனால் அது போயிருக்கலாம். அதை விட்டுட்டு இவங்கள குழப்பணும், நம்மக்கிட்ட வந்து ஒன்று செய்கிறாங்க பார்த்தீங்களா, நான் யாருன்னு காட்டுறேன் பாரு, என் பின்னாடி இருக்கிற படையை பாடுறா அப்படின்னு சொல்லி அந்த ரசிகர்களோ ஃபேன்ஸோ யாரோ எல்லாருமே முட்டாளாக்க பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. அதை பற்றி நம்ம கண்டித்து தான் ஆகணும், சொல்லி தான் ஆகணும். ஆமாம், உங்களோட கோவம் உங்களோட வன்மத்தை காமிக்கிறதுக்கு அது வெளியே சொல்லி மக்கள் புரிஞ்சுப்பாங்க, மக்களுக்கு தெரியும், அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் ஓவராக தான் இருந்தது. தனுஷ் மாதிரி ஆள் வந்து இந்த லெவலுக்கு வந்து நிற்கிறது எவ்வளோ கஷ்டன்றது உங்களுக்கே தெரியும். அவர் எப்படி உருவகேலி பண்ணாங்க, என்னென்ன அடித்தாங்க, இவெல்லாம் ஹீரோவான்னு கேட்ட ஒரு மனுஷனை இன்னைக்கு வந்து ஹாலிவுட் வரைக்கும் போய் நிற்க வச்சிருக்காங்கன்னா அவரோட டேலண்ட். வெறும் வந்து அப்பா அண்ணா வந்து நின்ட்டாங்க அப்படின்னா எத்தனை போய் யாரும் நிற்க வச்சிட மாட்டாங்க. அதுக்கு அவர் டேலண்ட் இருக்கணும், அவர் உழைக்கணும், அதுக்கு தான் அது கிடைக்கும். வாய்ப்பு கிடைச்சது உண்மைதான். இந்த மாதிரி வாய்ப்போடு கிடைக்காம எத்தனையோ திறமையாளர்களாக இருக்காங்க, அது வேற கேட்டகரி. பட் கொடுத்த வாய்ப்பை எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதில் எப்படி வளர்றாங்கன்றது அவங்களோட டேலண்ட். அது எப்படி நீங்கள் இல்லைன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு நீங்கள் பண்ணுறதெல்லாம் உங்களோட டேலண்ட்டு. வாய்ப்பு கொடுத்தாங்க தான், ஆனால் அதில் நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணால் தான் நாங்கள் இங்கே நிற்கிறோன்ற அதே மாதிரி தான் தனுஷ் வரும். வாய்ப்பு கொடுத்தாங்க தான், அவர் பர்ஃபார்ம் பண்ணாமல் இந்த இடத்துக்கு வந்து நின்றுவாரா, எல்லோரும் பேரு புகழ் எல்லாத்தையும் அவார்டெலாம் கொடுத்துருவாங்களா? இல்லை, அதுவே லாஜிக் இல்லாமல் தானே பேசுகிறீங்க. சின்ன விஷயம் கூட உங்களுக்கு பண்ண தெரியல. இப்போ அந்த அவார்டு கொடுக்க வந்தார் அல்லு அர்ஜுன் சார், உங்கள் லவ் நான் பெருசு, எங்கள் லவ் தான் பெருசு, நான் என் புருஷனை பெருமைப்படுத்துகிறேன் பாரு அப்படின்னு காட்டுறதுக்காக இன்னொருத்தவங்க உங்களுக்காக ஒருத்தவங்க வந்துருக்குறாங்க. ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த இடத்துக்கு வந்து செய்யணும்னு இருக்கும்போது அது கொஞ்சம் கூட அவங்களுக்கு மதிக்க தெரியலன்றதுலே தெரியுது. ஸோ இது சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒரு சலசலப்பு உண்டாக்கும். அதை பற்றி உங்களுக்கு துளியும் கவலை இல்லை. அதர் ஸ்டேட் ஹீரோ அவர் வந்து கொடுக்குறாரு, அவர் மறுத்தனா இது வெளியே எப்படி போகும், இதனால் கெட்ட பேர் நம்மளுக்கு வரும், அதை பற்றிலாம் அவர் கவலை இல்லை. ஏன் லவ் தாண்டா பெருசு, நாங்கள் 2 பேர் லவ் போனோம், எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஒரு மேட நாகரிகம் இருக்குது, ஒரு ஸ்டேஜ் ஏறி இருக்கும், பண்ணியிருக்கணும், இத்தனை பேருக்கு வந்து அது மூஞ்சி சுளிக்க வைக்கும்ன்றதெல்லாம் அவங்க யோசிக்கவே இல்லை. ஆனால் உங்களை பற்றி எல்லாரும் யோசிக்கணுன்றீங்க. அது எப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னே தெரியல. இது வந்து எப்படி இருக்குன்னா, முன்னெல்லாம் சொல்லுவாங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில் மாதிரி தான் எல்லாருமே ஒற்றுமையாக இருப்பாங்க, எங்களுக்குள்ளே போட்டி பொறாமலாம் கிடையாது, வெளியெல்லாம் அடிச்சுப்பாங்க, பாலிவுட் அதெல்லாம் எடுத்து போட்டு போகலாம, அவங்கெல்லாம் பாரு எப்படி இருக்காங்க, நம்ம ஊருங்களை பாரு ஆளுங்க எப்படி இருக்கிறாங்க, எல்லாரும் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, ஒருத்தர் தூக்கி பிடிக்கிற ஆளுங்க தான் நம்ம, யாருக்கில்ல தமிழ் நினைக்க மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இதெல்லாம் உள்ளே வெடிச்சுட்டு தான் இருந்திருக்கு, வெளி உலகத்தை காட்டாமல் இருந்திருக்கீங்கன்னா உங்களுக்குள்ளே எல்லாம் இருக்குதுன்றதை இப்போ வெளிப்படையாக காட்டுறீங்க நீங்களும். இதை தான் பாலிவுடும் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்கள தப்பு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ நீங்களுமே என்ன அடிச்சுட்டு இருக்க, உள்ளே என்ன நடக்குதுன்ட்டு எல்லாத்தையும் வெளிப்படையாக இப்போ எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டினிக்கிறீங்க. உங்களை பற்றி என்னன்றது இப்போ நாங்கள் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. உங்களுக்கெல்லாம் அச்சிரிங்க பண்ணிக்கிறீங்க. பட் வந்து சில கூட்டம் இருக்குது இல்லையா, ஆக்ட்ரஸ்னால் அப்படி தான், அவங்களாம் கடவுள் மாதிரி பார்க்குறவங்களுக்கு இது போய் சேரட்டும்னு நினைப்போம். பாரு எப்படி இருக்காங்கன்ட்டு, நீங்கள் இதுக்கெல்லாம் கொடி பூச்சினுக்கிறீங்களடா, பாருங்கடா அவங்கள எப்படி இருக்கிறாங்க, இது புரிஞ்சுக்கோங்கடா, உங்கள் லைஃப்பை பாருங்கடா, அவங்கெல்லாம் அவங்க வாழ்க்கைக்காக தான் ஓடுறாங்க, யாரும் உங்களுக்காக ஓடலைன்றதை இதெல்லாம் வச்சு சொல்லலாம் உங்களுக்கு. அது இல்லாமல் தனுஷ் சார் வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி சொன்னதே இல்லை வெளியே வந்து. அவருக்கு தானே இதெல்லாம் லாஸ் ஆகிருக்கு, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, அவர் ஒரு வார்த்தை வெளியே சொல்ல. உங்களுக்கு ஒன்றுன்னதும் அவரை பற்றி எவ்வளோ பேசுகிறீங்க, இத்தனை நாள் இவ்வளோ உங்கள் மைண்ட்லேயும் மனசுலேயும் இருந்தது, இப்படி வந்து கொட்டியிருக்கீங்க. இதுலேயே தெரிஞ்சது இல்லை நீங்கள் யாருன்றது. தனுஷ் சாருக்கும் இருக்குது, அவருக்கும் வந்து இதை லாஸ் பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு மட்டும் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன்னு அவருக்கும் இருக்குது. அவர் இப்போ ஒரு தரப்பு சொல்லலாம், சரிப்பா அவர் பெரிய மனுஷன்றோம் இதுன்ற விட்டு கொடுக்கலாமே, அவரும் ஏன் இவ்வளோ அடம் பிடிக்கிறாருன்னா அவரும் மனுஷன்தான். அவர் வந்து ஆக்டர் கடவுள்லாம் நீங்கள் வைக்கிற பேர். அவரும் நார்மலாக வந்து பணம் போட்டிருக்கேன், பணம் எடுக்கணும், லாபம் சாப்பிடும். ஏன்னா அவனுக்கு மட்டும் பண்ணோம், நான் என்னத்துக்கு இங்கே வந்துக்கிறேன், நானும் ஆக்டரு, நானும் இங்கே நடிக்க வந்திருக்கேன், சம்பாதிக்க வந்திருக்கேன், அவ்வளோதான். அதே தான் பார்ப்பாங்க எல்லாருமே. நீங்கள் வந்து இவர் நல்லவர் கெட்டவர் அந்த கேட்டகரிலாம் போகல,
அதெல்லாம் நீங்கள் நியூஸ் பார்த்தாலே தெரியும். ஒரு பாட்டின்னு வந்தால் இவங்களாம் என்ன அமுக்கலாம் பண்ணி என்ன ரகலாம் எல்லாரும் ஒன்று தான் அந்த விஷயத்தில். பட் இங்கே இப்போ பார்க்குறப்போ இவங்க பணம் சம்பாதிக்கிறோம், இவங்க ஒரு லைன் போகிறாங்கன்னா அதே தான் வரும். அவர் மட்டும் தியாகம் ஆகணுன்றது என்ன கணக்குன்றது தான். இன்னும் நீங்கள் பழைய மாதிரியே மக்களை நினச்சினுக்கிறீங்கன்றது தான் இது காட்டுது. இன்னமும் வந்து பழைய சினியை எடுத்துன்னு பழைய டைலாக்கே வச்சுன்னு இன்னமும் அடித்த மாஸ்க் காட்டினா மக்களை ஏமாத்தின எப்படி நினச்சினுறீங்களா? அதே மாதிரி ஒரு ஹீரோயின் நான் ஒரு பெரிய டாப் ஆக்டர், நான் லெட்டர் எழுதி போட்டால் போதும் அவ்வளோதான் பற்றிக்கோ அப்படின்ற மாதிரி இன்னும் நீங்கள் மக்களை நினச்சினுக்கிறீங்கன்றது தான். நீங்கள் தான் முட்டாளாகிருக்கீங்க, மக்களை முட்டாளாக்க உங்களால் முடியல. முன்ன இருந்தது வேறு, இப்போ எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டுது. இந்த மீடியா வந்து இந்த மாதிரி விஷயங்களை நல்லதும் செய்யுது. இது புரிஞ்சுக்கிறாங்க சில பேருன்ற. முன்ன மாதிரி ஆட்டுமா அந்த மாதிரி யாரும் ஒருத்தர் பின்னாடி போகல. எது உண்மை எது போய் எது கரெக்டு தப்புன்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்காங்கன்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகே, எங்களை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.